வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற பக்கோடா குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட முட்டைகோஸ் பொரியல், இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பக்கோடா குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பக்கோடா குழம்புக்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், சின்ன வெங்காயம் 20 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிச்சு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கடல மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1 டீஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் சைஸ், தேங்காய் 2 வத்தை, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பக்கோடா குழம்புக்கு தேவையான பொருட்கள். இந்த பக்கோடா குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கோடாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் பச்சடி பண்ணுவீங்களே, வெங்காய பச்சடி, அந்த மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணணும். பொடிசாக கட் பண்ண கூடாது, இந்த மாதிரி ஸ்லைஸ் தான் கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் தேவைகளுக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதே டைமில் இஞ்சி. இந்த இடத்துல இந்த மாதிரி இஞ்சியும் பச்சை மிளகா ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பக்கோடா பண்ணுறதுக்கு. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி பக்கோடா குழம்பு பண்ணுறதுக்கு பச்சை மிளகா இஞ்சி கரெக்டாக போட்டுக்கணும். இதுக்கு பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு சில்லி பவுடர் போடுங்க. இந்த சில்லி பவுடர் எதுக்காக இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, ஒன்று வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதே டைமில் ரொம்ப காரம்லாம் கொடுக்காது. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, இதோட அரிசி மாவு. இந்த இடத்துல அரிசி மாவு நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அரிசி மாவு வந்து கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை கொடுக்கறதுக்கு, கடல மாவு வந்து ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு கடல மாவு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி அரிசி மாவும் கடல மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல முக்கியமாக பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற எந்த ஒரு பொருளாலும் பெருங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பெருங்காயம்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி தெளிக்காமல் மிக்ஸ் பண்ணுறோம். ஏங்கிட்டனா அந்த வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருக்கும். அப்போ என்னவும் கடல மாவு, அரிசி மாவு எல்லாம் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி நீங்கள் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரேடியே நீங்கள் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பக்கோடா வந்து ரொம்ப பெருசாக வரும். அப்புறம் முறுமுறுப்பு தன்மை கொடுக்காது. எண்ணெய் கடாய் வந்து நீங்கள் போடும்போது மீடியமான சூடில் வச்சு நீங்கள் நல்லா உதிரியாக போடுங்க. போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட விரல் பார்த்தீங்கன்னா அந்த 4 விரல் நசுக்கி போடும்போது தான் அப்போ தான் அந்த வெங்காயம், அந்த கடல மாவு, அரிசி மாவு ஒன்றோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா முறுமுறு கொடுக்கும். நீங்கள் வீட்டில் பக்கோடா பண்ணணுச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கடல மாவு, அரிசி மாவு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அப்போ என்னென்னா கொஞ்சம் பெருசு சைஸாக வரும், அவ்வளோதான் விஷயம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு தாளி போடுறோம். இந்த கடுகு நல்லா புரிஞ்சு ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சீரகம் போடுறோம். இந்த சீரகம் போட்ட பிறகு இந்த ரெசிபி பர்டிகுலர் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் வேண்டாம். இந்த சின்ன வெங்காயம் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/4 1/3 வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நார்மலாக வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பண்ணுவீங்களே, குழம்புன்னு சொல்லும் போது வந்து வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 செகண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் போட ஆரம்பிக்கலாம். இந்த தக்காளி அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி இருந்தால் 1 தக்காளி போதும். இதுவே வந்து ஒரு சின்ன தக்காளி நீங்கள் போடுறீங்கன்னா அப்போ 2 தக்காளி போடுங்க தேவைப்பட்டா. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இதுமாதிரி வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா குழம்புத்தூள். நம்ம வீட்டில் குழம்புத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் நார்மலாக மிளகாத்தூளும் தனியாத்தூள் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வந்து அதாவது தனித்தனியாக வச்சுருப்பீங்க பவுடர் மசாலா. அந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி குழம்புத்தூள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புத்தூள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்போட ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணும்போது தக்காளி தொக்குமா ரெடி ஆகும்.
கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த புளி கெட்டியான தன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியான தன்மை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக தேங்காய் பால் 2 பத்து தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் பால் கெட்டியாக அரைச்சி எடுத்துங்க. இந்த தேங்காய் பால் நீங்கள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏன் கேட்டிங்கன்னா, தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது அந்த தேங்காயோட அந்த இனிப்பு தன்மை எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப நேரம் குக் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போட்டுன்னு சொல்லிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா இந்த குழம்பு ரெடி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கோடா குழம்புக்கு இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஃபைனலாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பக்கோடாவை மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதிக நேரம் வந்து ஊற வச்சு சாப்பிட வேண்டாம். ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த முறுமுறுப்பு தன்மையோட அந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு எதுவுமே தேவையில்லை தொட்டுக்க ரைஸுக்கு. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ரெசிபி தான் இந்த பக்கோடா குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இதை தொடர்ந்து கேபேஜ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் தாளிப்புக்கு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க கேபேஜ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போது கேபேஜ் பொரியல். நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவீங்க, கேபேஜை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக வதக்குவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கலர் போயிடும்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேபேஜை போடுறோம். இந்த கோஸை நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா ஈவனாக கட் பண்ணி போடுங்க. நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போதில் பிளான்ச் பண்ணி எடுக்கிறோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் அப்படி போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். அதனால தான் இந்த கேபேஜை இந்த மாதிரி ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கேபேஜில் நம்ம டேரெக்டாக பச்சை தண்ணி ஊற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டைனில் ஏற்கனவே பிளான்ச் பண்ணி எடுத்துருக்க அந்த கேபேஜ் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இந்த மாதிரி ஊற்றினா என்ன ஆகிட்டுனா அந்த கலர் அப்படியே இருக்கும். அதே டைமில் அந்த கேபேஜில் இருக்க அந்த சூடோட தன்மை கம்மியாகிடும். அந்த முட்டைகோஸில் இருக்க சூடோட தன்மை கம்மியாகிடும். அதனால தான் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம தாளிப்பு போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வதக்கி பண்ணுறதுல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு. இந்த ரெண்டுத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த காரம் அப்படியே வரும். அதே டைமில் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடக்கு முடுக்குன்னு இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போடும்போது உடச்சி போடுங்க. அப்போ காரமும் நல்லாயிருக்கும். அதே டைமில் காஞ்ச மிளகாய் சாப்பிடும்போது காரத்தோட தன்மை தெரியாது. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு உடனே வெங்காயம் போட்டுருங்க. மஞ்சத்தூள் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு பிறகு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி முட்டைகோஸில் பிளான்ச் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் போடுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த கேபேஜை போட ஆரம்பிக்கிறோம். இதில் பிளான்ச் பண்ணி எடுத்துருக்க அந்த முட்டைகோஸை போட ஆரம்பிக்கிறோம்.
இந்த முட்டைக்கோஸ் போட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்கினா எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இந்த பாசிப்பருப்பை கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷாக இருக்காது, கையில் பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் தேங்காய் நல்லா பொடிசாக திருவின தேங்காவை போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணுற கேபேஜ் மெத்தட் இல்லை, நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் அங்கே எப்படி பண்ணுவாங்க அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும்.